சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பற்றி ஒன் பை ஒன்னாக டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் இதற்கு முன்னாடி சொன்ன போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங் என்ற ஒரு டாப்பிக்கில் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் கொஸ்டின் எடுக்காமல் அவங்களால ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அது பார்ட் ஏவனாக இருக்கட்டும், பார்ட் பின்னா இருக்கட்டும், அது பார்ட் சி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். அதாவது ஒரு கேஸ் ஸ்டடியோட கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை பிக் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் நோட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில், அதாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா கொஸ்டின் பேப்பர் ஃபுல்ஃபில் ஆகும் என்றதை நினைவில் வச்சிங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட, உங்களுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட. அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவில் கொள்கையில் இந்த இடத்துல தெளிவாக நோட் பண்ணியிருக்கு பாருங்கள். யுவர் செகண்ட் மைண்டு, அதாவது உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மைண்டு ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா, நீ பண்ணது தப்புடா அப்படின்னு ஒரு மைண்டு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மைண்டு தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபலோட அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குறாங்க. என்ன தான் ஒரு சில கேஸ் வேகமாக போனாலும், இல்லை ஒரு பொய்யால் புனையப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும், ஜட்ஜஸுக்கு க்ளீனாக தெரியும் இந்த வழக்கு யாருக்கு சாதகமானதுன்னு. அவங்க ஒரு 10 வாய்தாலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் தான் நிறைய அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க உட்காந்துன்னு இருக்க இடம் அந்த மாதிரி. ரைட், இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பயன்படுத்தி தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படுகின்றது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வழங்கினா மட்டும்தான் அது நீதியாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, அப்படி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னால் என்ன, அதுக்கு என்ன கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஆர்டர். இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ரன் ஆகுது. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய டாபிக். இது ரூல்ஸ் அகைன்ஸ்ட் பயாஸ் ஒரு டாபிக். அதாவது மனச்சாய்வு இல்லாமல் தீர்ப்பு வழங்க வேண்டும், அப்படி இல்லைன்னா அவருடைய வழக்கிற்கு அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாகவே பேசுறது, நீ பண்ணது மட்டும்தான் நல்லது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கூட அது அதிகமாக இருக்கும். உன்னுடைய நண்பன் தவறு செஞ்சிருந்தாலும் அதை தவறை சுட்டி காமிக்கிறது கிடையாது, அவன் சைடாகவே பேசுறது. இது பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கிடையாது. உன் நண்பன் தவறு செய்திருந்தாலும் கூட அவன் செய்தது தவறுன்றது சொல்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அவன் தான் ஒரு நல்ல நண்பனும் கூட. அந்த நண்பனால் தான் உன் கூட பழகிற நண்பன் முன்னேறுவான். ரைட், இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். ஒரு ஹியரிங் பார்த்திங்கன்னா, ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேராக நடக்கணும், அதாவது ஒரு நல்லபடியாக நடக்கணும், ஒரு நீதி நேர்மையோடு நடக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். அதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா இருபுறம் கேள்வி கேட்கணும். 2 புறமும் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கணும். ஏ என்கின்ற ஒரு நபர் வழக்கை தொடுக்கிறாரு, பி என்கிற நபர் வழக்கை எதிர்க்கிறார். இவங்க 2 பேரையும் விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாதான் அது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். இதுவும் ஒரு பிக்கெஸ்ட் டாபிக். இதையும் நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் ஆர்டர். ஸ்பீக்கிங் ஆர்டர்னால் என்னென்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க ஆனரபிள் கோர்ட்டில், அது எந்த வகையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அமைய பெற்றிருக்கிறதுன்றதை சொல்கிறது தான் இந்த ஸ்பீக்கிங் ஆர்டர். முந்தைய தீர்ப்பெல்லாம் நம்ம படித்து பார்த்துருக்கோம். அந்த பிரசிடெண்ட்டெல்லாம் படித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டின் அடிப்படையில் இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு சில நேரங்களில் தமிழ்லேயே கூட எழுதி வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபேக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் டிகிரி, அந்த வழக்கினுடைய தன்மைகளை விவரித்து சொல்கிறது தான் இந்த ஸ்பீக்கிங் ஆர்டர். தனித்தனியாக கேட்குற கொஸ்டின்ஸ் வரும் இதில். அதாவது இது மாதிரி ஸ்பீக்கிங் ஆர்டர் மட்டும் ஷார்ட் நோட்ஸில் அடிக்கடிக்கு வருது. இதையும் நம்ம தனியாக ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். சரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி யுவர் செகண்ட் மைண்டுன்னு சொல்லியாச்சு. இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸில் கண்டிப்பாக உங்களுடைய இரண்டாவது மனது தவறு செய்யவே செய்யாதுன்றதில்
எல்லாருக்குமே ஒரு மன உறுதி இருக்குது. நம்மளுடைய ரெண்டாவது மனசு கண்டிப்பாக தப்பு செய்யாது. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம யாருன்றதை அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ செஞ்சது தப்புடா, நீ இந்த வழியில் போயிருக்கக்கூடாது, அவங்க கூட நீ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கக்கூடாது, அந்த தவறை நீ செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் யுவர் செகண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸும் கூட. இதுக்கு தனியாக ஒரு சட்டத்திட்டங்களோ கிடையாது. இது ஒரு மனிதன் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா அவனுக்கு தலையில் எழுதக்கூடிய ஒரு விதியாக தான் நம்ம பார்க்குறோம். யார் ஒருவர் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பின்பற்றி நடக்கிறாரோ அவங்களாம் ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா இறை குணம்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளின் குணம் இதுதான். யாருக்கும் துன்பம் பண்ணாமல் வாட்டெவர் என்ன நீதிகள் இருக்கின்றதோ அதை அப்படியே நடத்திட்டு போகிறது தான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் மறுபடியும் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் ஆழமாக பதியணும். ஏன்னா இது நிறைய கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸு. நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதுக்கு தனித்தனி மேக்ஸிம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுல எந்த விதத்தில் ஐயம் கொள்ளவே கொள்ளாதீங்க. ஏன்னா இதில் இருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 மார்க்குக்கு மேலே தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே கண்டி கம்மியாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது நீங்கள் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக தெளிவாக நீங்கள் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.